நான் வந்து விஜய் சேதுபதி சார் பயாஸ்டன் கூட சொல்ல மாட்டேன். விஜய் சேதுபதி சார் அஃப்ரைடுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சார் உங்களுக்கு கோவம் வருதுன்னு எங்களுக்கு இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது சார். உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னு. அது என்ன மாதிரியான கோவம்னா, அங்க இருக்கிறவங்க உங்களை நக்கல் பண்ணிட்டாங்கனாலோ இல்ல ஏதோ ஒண்ணு மதிக்காம இருந்தாங்களோ அதுல காட்டுறீங்க கோவம். அதை விட கோவம் பல சமூக கருத்துக்களை சொன்ன நீங்க ஒரு மாபெரும் கலைஞன் சார். இன்னைக்கு ரொம்ப 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 குறுகிய, அதாவது விஜய் சேதுபதி 10 வியந்த நாட்கள் என்னன்னா, எனக்கு விஜய் சேதுபதி எப்ப முதல்ல பார்த்தேன்னா சூதுகாவுக்கும் முன்னாடி கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான மப்ப இருந்த விஜய் சேதுபதி இருந்து நான் பார்த்திருக்கேன். அவர் அப்ப எப்படி இருப்பார், எப்படி இருந்தார், எப்படி இருப்பாரு, இப்படி இருக்கிற அவரு அப்போத்துல இருந்தே சில விஷயங்கள்ல ரொம்ப சமூக அக்கறை கொண்டுதான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்காரு. நீங்க இன்னைக்கு வந்து ரிமோட்டை மாத்திட்டு போனேன்றத வேலிடேட் பண்ணீங்க பாருங்க. அந்த இடத்துல நான் உடஞ்சே போயிட்டேன். யார் இவரா அப்படி நான் நம்பல. ஒருவேளை அதை நான் வந்து நம்ம வீட்டு குழந்தை நம்ம பார்த்துக்கணும் சேனலுக்காக பேசுறது கார்பரேட்டுக்கு வேலை போயிட்டீங்க சார். நீங்க இட்ஸ் ரியலி ராங். நீங்க அப்படி சொல்லிருக்கவே கூடாது சார். அவங்க சொல்லுவாங்க சார், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இதை காட்டுங்க இதை காட்டாதீங்கன்னு. அப்ப அதை காட்டாமல அது போங்க. அடல்ட் கண்டென்ட் பார்க்க மாட்டோம், அடல்ட் கண்டென்ட் ஷோ இல்ல, எங்க ஷோ வந்து புனித ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிராண்டிங் எல்லாம் காமிச்சு கூட்டு வந்தீங்களே சார். வி ரியலி மிஸ் யூ கமல் சார். கலை வந்து டேபிள்ல ஒரு உடைக்கிறத ஒரு யங் பையன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த இதை பார்க்கும்போது நீங்க வந்து என்ன, நீங்க இந்த மாதிரி நேரத்துல ரிமோட் எடுத்து மாத்திட்டு போகணும் அப்படியே அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க? இல்ல சார், இவரு ஆதரிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப கனியை சப்போர்ட் பண்ணும்போது பார்வதியோ கமருதீனோட மூஞ்சி மாறுது. சைட்ல வந்து எஃப்ஜே கை தட்டுறாரு, சபரி வந்து அதை வெல்கம் பண்றாரு, கலை அதை என்ஜாய் பண்றாரு. இதெல்லாத்தையும் விட்டுட்டாரு. இவங்களோட ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் விட்டுறாரு. ஆனா பார்வதி கமருதீன் பண்ணுவோம் மட்டும் பார்வதி திவாகர் தொடுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு இவ்வளவு பயம் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கலைங்க. இவ்வளவு பயப்படு வரலாம் நான் நினைச்சே பார்க்கலாம். ஐயோ அவங்க இல்லைன்னா கண்டென்ட் இல்லைன்னு வெக்கமே இல்லாம ஒதுக்கிட்டாங்க இன்னைக்கு சோல. அதாவது எல்லா தப்பையும் பேசுவாங்களா, திவாகர் பார்வதி தப்ப பேசிட மாட்டாங்களா?